நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஜிமெயில் லாகின் பண்ணிக்கணும். ஜிமெயில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா டிரைவ் இருக்கும். ஸோ டிரைவ்ல உள்ள போனீங்க அப்படின்னாக்கா நம்ம கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஸோ கூகுள் ஃபார்முங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஃபார்ம் வந்து டெஸ்ட்டுக்கு குயிஸுக்கு எதுக்கு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை பற்றி நான் பர்சனலாக வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்கள் வீடியோ எப்படி இருக்குது, உங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் அவங்களுக்கு வேணும், இல்லை வந்துட்டு நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையா, அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு டிரைவ் போயிட்டு நம்ம இதில் வந்து நியூங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா கூகுள் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாவே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் இது ஓப்பன் ஆகும். ஸோ பிளாங்க் இது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு இந்த டைட்டில் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் தமிழ் எக்ஸல்ங்கிறது கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மோட நேமும் அதே மாறிடும். நீங்கள் இங்கே என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுதான் சேம் இங்கேயும் வரும். தமிழ் எக்ஸல்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ இது வந்து கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இம்போர்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதில் இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து டைட்டில், இந்த மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை தனித்தனியாக ஆட் பண்ணோம். கேட்டகரிஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வர கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக இங்கிலீஷு, அப்புறம் வந்துட்டு வெர்பு, அந்த மாதிரி வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ் எக்ஸலோட இமேஜ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இன்செர்ட் இமேஜில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இமேஜை. ஸோ டெஸ்க்டாப்பில் இமேஜ் இருக்குது, இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணோடனே டேரெக்டாக இங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா? அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தமிழ் எக்ஸல் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்மில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா உங்களுடைய நேமு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இங்கே என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் ஆன்சரா, இல்லை பேராகிராஃபா, மல்டிபிள் சாய்ஸா, இல்லை செக் பாக்ஸா, இல்லை ட்ராப் டவுனா, எப்படி வேணாலும். இல்லை வந்துட்டு அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணணுமா, சப்போஸ் ரெஸ்யூம் வேணும் அப்படின்னாக்கா அவங்க ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து எந்த மாதிரி கொடுக்கணும், லைனர் ஸ்கேல் கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்கலாம். டேட்டு, டைமு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்துட்டு ரிக்வயர்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரியாக வரும், மேண்டேட்டரி ஃபீல்டாக மாறிடும். ஸோ ரிக்வயர்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி ஃபீல்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இது இமேஜ் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடியோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வீடியோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை யூஆர்எல் நீங்கள் ஸ்பெசிஃபையே எங்கேயாவது வெப்சைட்லேயே எதுலையாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் யூஆர்எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி அந்த யூஆர்எல் வந்து ஒன்று அப்லோட் பண்ணிருக்கோம் ஆன்லைனில். ஸோ அந்த வீடியோஸ் தான் இங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ யூடியூப்ல இருக்கிற வீடியோவை நீங்கள் வேணாலும் இங்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் செக்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜாக ஓப்பன் பண்ணுறது, தமிழ் ஒரு பேஜ், இங்கிலீஷ் ஒரு பேஜ், அந்த மாதிரி போகிறதுக்காக இந்த ஆட் செக்ஷன் கொடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு செக்ஷன் வேணாம் அப்படின்னாக்கா இந்த ஆட் செக்ஷன் கொடுத்தீங்களா செக்ஷன் 2ல், அதில் போயிட்டு மூவ் மெர்ஜ் வித் எபோவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே இருக்கிறதோட மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆட் செக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நேம் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட் இஸ் யுவர் டவுட் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃபாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ பேராகிராஃபில் இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் டவுட்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு ரிக்வயர்டு ஃபீல்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லைனர் ஸ்கேல் கொடுக்கலாம். ஸோ ரேட்டிங் அபவுட் தமிழ் எக்ஸல். ஸோ 1 to 5 இருக்குது.
மினிமம் 1ங்கிறது வந்துட்டு புவர், மேக்ஸிமம் 5ங்கிறது வந்துட்டு குட்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அந்த ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இந்த எக்ஸலில் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இது வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் எக்ஸாம்பிள் 5. ஓகேவா? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ரெட்ஷீட் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா இமேஜ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் 1, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபைல் சைஸ் வந்து 10 MBலேருந்து 100 MBக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துடும். ஃபைல் வந்துட்டு என்னுடைய டிரைவில் வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? இது வந்து செட்டிங்ஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து குவிஸ் வைக்கிறோம், இல்லை வந்து ஏதோ காம்படிஷன் நடத்துகிறோம், குவிஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து 1 to 50 கொஸ்டின்ஸ் இல்லை 100 கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஷஃபிள் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக மேக் குவிஸ்ன்னு மாற்றினீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஷஃபிள் ஆகிக்கும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதில் ஷஃபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஷஃபிளும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லிமிட்டட் 1 ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லிமிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பண்ண முடியும், திரும்ப இன்னொரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணனாலும் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இங்கே இமெயில் ஐடி வேணாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இமெயில் ஐடி நமக்கு வேணாம். ஸோ நீங்கள் யார் வேணாலும் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணல அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ப்ரிவியூ பார்க்குறது. ஸோ நம்ம என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ணமோ அதை வந்து இங்கே ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வியூ ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வியூ ஆகாது, இங்கேருந்து வியூ ஆகும். ஸோ நேம் என்ன, உங்களுடைய டவுட் என்ன, ஸோ ரேட்டிங் வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க தமிழ் எக்ஸலுக்கு, ஸோ அப்புறம் வந்து என்ன ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஏதாவது ஃபைல் இருந்தது அப்படின்னாக்கா. ஸோ ஃபைல் இருந்தால் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ரிக்வயர்டு ஃபீல்டாக வைக்க தேவையில்லை. ஸோ ரிக்வயர்டு ஃபீல்டாக வைக்கலன்னா இது மேண்டேட்டரி இருக்காது. ஸோ மேண்டேட்டரி இருந்துச்சு அப்படின்னாக்கா திஸ் இஸ் ரிக்வயர்டு ஃபீல்டுன்னு காட்டும். ஸோ ஸ்டார் இருக்கும். ஸோ ஸ்டார் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து மேண்டேட்டரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை வந்து ஒரு சிங்கிள் லைன்லையோ எதுலையோ நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமை மட்டும் நீங்கள் வந்துட்டு வித் ஆட் பண்ணால் ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் எப்படி வந்துட்டு நம்ம ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக இங்கே தீம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்மோட டிசைன் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் தீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டரு அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேசிக் தீம் இருக்கும், ஃபாண்ட் ஸ்டைலு, கலரு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ணவா இல்லை ஏற்கனவே இருக்கிற ஷீட்டில் பண்ணணுமான்னு கேட்கும். கிரியேட் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிரியேட் ஆயிரும், உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒரு ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நேம் வந்து தமிழ் எக்ஸல் டைப் பண்ணுறேன் நான். டைப் பண்ணிவிட்டு டவுட் டெஸ்ட் போடலாம் நம்ம. ஸோ ரேட்டிங் கொடுத்து 5 கொடுக்குறேன் நான். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் வேணாலும் கேட்கும். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, எந்த டேட்டில் எந்த டைமில், ஸோ என்ன நேமு, என்ன உங்கள் டவுட்டு, என்ன ரேட்டிங், ஏதாவது ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஃபைலோட லிங்க் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. இப்படி தான் கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ண முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கொலீக்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்.